இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பாத கோணாசனம், பட்டாம்பூச்சி போஸ். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். பாதா அதாவது கட்டப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட, கோணா கோணம், ஆசனம் போஸ் அல்லது தோரணை. இந்த போஸ் பா த கோன் ஆஸ் அனா என உச்சரிக்கப்படுகிறது. பத்தா என்ற சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் பிணைப்பு, சங்கிலி, பிடிபட்டது அல்லது கட்டுப்படுத்தப்பட்டது. பாத என்ற சொல்லுக்கு கால் என்று பொருள். கோணம் என்றால் மூலை அல்லது கோணம். எனவே இது கட்டுப்படுத்தப்பட்ட கால் கோண தோரணையாகும். தோரணைக்கு பாத கோணாசனம் என்று பெயரிடப்பட்டது. ஏனெனில் அது மேற்கொள்ளப்படும் விதம் இரண்டு கால்களும் இடுப்புக்கு நெருக்கமாக ஒட்டிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் கட்டப்பட்ட அல்லது ஒன்றாக இணைக்கப்பட்டதைப் போல கைகளால் இறுக்கமாக பிடிக்கப்படுகின்றது. தோரணையின் போது கால்களின் அசைவு ஒரு பட்டாம்பூச்சி அதன் இறக்கைகளை அசைப்பது போன்ற தோற்றத்தை கொடுப்பதால் இது பட்டாம்பூச்சி போஸ் என்றும் பிரபலமாக அறியப்படுகிறது. இந்த தோரணை சில நேரங்களில் செருப்பு போஸ் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் இது வேலை செய்யும் இடத்தில் ஒரு செருப்பு தொழிலாளியின் உட்கார்ந்த நிலையை ஒத்திருக்கிறது. பாத கோணாசனா அதாவது பட்டாம்பூச்சி போஸ் செய்வது எப்படி? தரையில் உட்கார்ந்து கால்களை ஒன்றாக இணைத்து நேராக முன்னால் நீட்டவும். முதுகை நேராகவும், தோள்கள் மட்டமாகவும், தலையை நேராகவும் வைக்கவும். உள்ளங்கைகளை கீழே வைத்து தொடைகளின் மேல் தட்டையாக வைத்து பின்னர் மூச்சை ஆழமாக உள்ளிழுக்கவும். மூச்சை வெளிவிட்டு முழங்கால்களை வளைத்து கால்களை உடற்பகுதியை நோக்கி இழுக்கவும். உள்ளங்கால்களை ஒன்றாக வைத்து கால்களின் மேல் கைகளை பிடித்து விரல்களை ஒன்றோடொன்று இணைக்கவும். கால்களை நெருக்கமாக இழுத்து குதிகால்களை பெரினியத்திற்கு எதிராக வைக்கவும். ஒவ்வொரு பாதத்தின் வெளிப்புற விளிம்பும் சிறு விரல்களும் தரையை தொட வேண்டும். முழங்கால்களை தரையில் தாழ்த்தி பின்புறத்தை நேராக வைக்கவும். கன்றுகள் மற்றும் முழங்கால்களை தரையில் கொண்டு வர தேவைப்பட்டால் தொடைகளின் மீது அழுத்துவதற்கு முழங்கைகளை பயன்படுத்தவும். தோரணையில் மூக்கின் வழியாக மெதுவாக சுவாசிக்கவும். தோரணையை விடுவித்து கால்களை நீட்டி தொடைகளின் மீது கைகளை வைத்து உட்காரவும். வசதியை பொறுத்து 30 வினாடிகள் முதல் 20 நிமிடங்கள் வரை தோரணையை வைத்திருங்கள். 2 அல்லது 3 முறை செய்யவும். பலன்கள்: மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பங்கள், கருப்பை, நீர்க்கட்டி ஆகியவைகள் வராமல் தடுக்கும். அதுபோலவே முறையற்ற மாதவிலக்கு சீராகும். முடி உதிர்தல், முகப்பரு, உடல் பருமன் ஆகியவைகளும் சீராகும். தினமும் 2 வேளைகள் செய்யுங்கள்.